எனது இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். தற்போது மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை கதைகளின் பொருட்களாக கொடுத்துள்ளதால் குரலின் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். குரலின் கருத்து கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு எளிதாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி. குரலின் கருத்தையும் கதையும் இணைத்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய வாய்மை அதிகாரத்தில் 4ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 294ஆம் குரல். குரல் என்னவென்றால், உள்ளத்தால் பொய்யாதுலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இதன் பொருள் என்னவென்றால், உள்ளமறிய பொய் சொல்லாமல் வாழ்ந்தால் அவன் உலகத்தாரின் உள்ளங்களில் இருப்பவனாவான். கதையை பார்ப்போம். இந்த 21வது நூற்றாண்டுல அந்த காலத்து பேச்செல்லாம் பேசிக்கிட்டு உடையார்பாளையம் ஜமீனாக இருந்த போது இதை ஒத்துக்கிட்டாங்க. ஜமீன் வழி வந்த சடகோப உடையார் இப்போ ஜமீன் சொத்தை பலவிதமா மாற்றிட்டார். பசுமை விவசாயம், 3 போகம் விளைய தண்ணீர் ஏற்பாடு, பணியாளர்களுக்கு சுதந்திரம், நலத்திட்ட உரிமைகள்னு செய்யறாரு. ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம், கோயில், காலேஜ்னு சமூக பணிகள் எல்லாவற்றையும் மாற்றிட்டார். ஜமீன் பரம்பரை என்றாலும் படோடபம் இல்லாத வாழ்வு வாழ்றாரு என்று ஊர் அவரை புகழ்ந்து கொண்டிருந்தது. மகன் கதிரேசனும் தந்தை கல்லூரியிலேயே படிக்கும் மாணவன் என்றாலும் தந்தை போன்றே ஆடம்பரமற்ற அமைதி வாழ்வு மேற்கொண்டவன். உண்மையில் கதிரேசன் உடையாரின் சொந்த மகன் அல்ல. பிரசவத்தில் மகன் இறக்க அருகிலிருந்து ஏழை தாயின் மகன் உடையார் மகன் ஆனார். அந்த ஏழை தாயும் இறந்துவிட்டால் இருப்பினும் உண்மை ஜமீன் குடும்பத்தாருக்கு தெரிய வந்தது. கதிரேசன் வேறு குலத்தை சேர்ந்தவன். அதனால் ஜமீன் சொத்துக்கள் தங்களுக்கே சொந்தம். உண்மையை மறைத்த உடையார் இப்பொழுது குல வழக்கப்படி ஜமீன் சொத்துக்களை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறினார் அவர்கள். இதெல்லாம் செவிவெளி செய்திதான், ஆதாரம் எதுவுமில்லை. உடையார் ஜமீன் கூட்டியுள்ள பஞ்சாயத்தில் தன் மகன் என்று சொல்லிவிட்டால் நிலைமை சரியாகிவிடும். உடையார் மறுத்து சொன்னால் மற்ற பங்காளிகள் பொறுப்பேற்பர். நடக்கும் நல்ல காரியங்கள் பாதித்துவிடும். நல்லதுக்கு பொய் கூட சொல்லலாம் என்று வள்ளுவரே சொல்லி இருக்காரு. அதனால் உடையார் கதிரேசனை தன் மகன் என்றே சொல்ல வேண்டும் என்று நல்லவர்கள் பலரும் அவரிடம் விண்ணப்பித்தனர். அவரது மனைவியும் அறிய விரும்பினார். ஆனால் பஞ்சாயத்தில் கதிரேசன் தன் மகன் அல்ல என்ற உண்மையை சொல்லி உடையார் அமைதியாக அமர்ந்து விட்டார். பங்காளிகள் மகிழ்ந்தனர். ஜமீன் எல்லையில் உள்ள 10 ஏக்கர் நிலமும் அவர் குடியிருக்கும் வீடும் அவருக்கென தந்து மற்றவற்றை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டனர். லாப நோக்கோடு செயல்பட பணியாளர்கள் விலகினர். நிர்வாக குறைவால் பள்ளி, கல்லூரி, ஆலய பணிகள் தரம் குறைந்து கெட்டுப் போயிற்று. தனக்கென்ன வந்த தந்த நிலத்தினை வளப்படுத்தி தன் திறமையால் அரசாங்க அதிகாரிகளிடம் தான் பெற்ற செல்வாக்கால் அருகிருந்த நிலங்களோடு சேர்த்து கூட்டு பண்ணை விவசாயம் செய்தார்கள். 5 வருடங்களில் உருவாக்கி விளைபொருள்களுக்கு நல்ல விலை பெற்றுத்தர அனைவரும் இதனால் ஆதாயம் அடைந்தனர். கதிரேசனும் முதலில் இருந்தே ஆடம்பர வாழ்வு வாழாது நன்கு படித்ததால் மாவட்ட கலெக்டர் ஆனார். ஜமீன் பணிக்கு நலன், பள்ளி கல்லூரி மாணவர்கள் நலன், ஆலய மேம்பாடு, பொதுமக்களின் சமூக சேவை, மருத்துவமனை மேம்பாடு என சட்டத்திட்டங்கள் மூலம் பழைய ஜமீன் நிர்வாகம் கண்டிக்கப்பட்டு முன்னேற்றங்கள் உண்டாக்கினார் கதிரேசன். சடகோப உடையார் மற்றும் ஒரே ஒரு பொய்யை மக்கள் நன்மைக்காக பஞ்சாயத்தில் சொல்லியிருந்தால் துன்பங்கள் வந்திருக்காதே, பலரும் சுகம் பெற்றிருப்பார்களே என்று பலர் பிற்பாடு அவரிடம் கேட்டனர். என் தேவைகள் குறைவு, நான் பொய் சொல்லி ஜமீன் பரம்பிற்கு அவப்பெயர் உண்டாக்க விரும்பவில்லை. குழந்தை பிறப்பின் போதே சொல்லியிருக்க வேண்டும் என்று கூறி உடையார் வருந்தினார்.
கலெக்டர் கதிரேசன் முயற்சியால் முன்னேற்றம் வளர்ந்தது. குணம் பிறப்பில் அல்ல, வளர்ப்பில்தான். தந்தையை போலவே மகன் என்று யாவரும் பாராட்டினர். அவரது சேவையை பாராட்டி மக்கள் உடையாரை எம்எல்ஏ ஆக்கி சட்டசபைக்கு அனுப்ப அரசிடமிருந்து பல உதவிகள் சலுகைகள் பெற்று மக்களை முன்னேற்ற பாதையில் தொடரச் செய்தார். அன்பு நண்பர்களே, உண்மையின் பன்மைத்தன்மை, உண்மையின் பலன் யாவும் பலவிதமான வாழ்வு நிகழ்வுகளால், பலவித புராண கதைகளால், பலவித சொல் கதைகளால் யாவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவரவர்கள் வாழ்க்கைக்கு வரும்போது பல சமயங்களில் அந்த சுயநலம் உண்டாகி அந்த உண்மைகள் மறைக்கப்படும் ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் அக்காலத்திலிருந்து இக்காலம் வரை கோர்ட்டு நடவடிக்கைகள் முதல் வேறு ஒரு சாதாரண நடவடிக்கைகள் வரை உண்மை என்றும் வெல்லும், உண்மை என்றும் அழியாது என்பது ஒரு நல்வாக்கு. அதனை மனதால் எண்ணத்தால் நல்குணம் உள்ளவர்கள் அந்த உண்மையை கைவிட மாட்டார்கள். அந்த மாதிரி உண்மையை கைவிடாத சூழ்நிலையில் அவரை பற்றிய ஒரு அபிமானங்கள் மக்களிடம் நன்றாக இருக்கும், பலரும் போற்றுவார்கள். இதற்காகவாவது நாம் நம் உண்மையை கடைபிடிக்க வேண்டும். அதில் ஒரு சில தீமைகள் நமக்கு வந்தாலும் அதை விடக்கூடாது என்பதை இக்கதையின் மூலம் திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். நாமும் சிந்திப்போம். வேறொரு கதையுடன் அதன் குரலுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் உள்ள கதைகள், கருத்து, பொருள் யாவும் கற்பனையானவை, யாரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல. இந்த கதையில் பதிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அவற்றை பதித்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவர் கணிப்பு இலக்கிய சேவை செய்ய கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகன் அல்லால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் யாவரும் நல்வாழ்வு பெற்று வளம் பெற வாழ வேண்டும் விடை பெற்றுக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.